பெண்கள் பாதுகாப்பில் திமுக அரசு தோல்வி, குஷ்பு கடும் விமர்சனம். நாங்க எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம். கடந்த கிட்டத்தட்ட 4.5 வருடத்துல திமுக ஆட்சி வந்ததுலேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா இல்லை தமிழகத்துல. முதலமைச்சர் அவர்கள்கிட்ட நாங்க கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், பெண்களுக்கு பாதுகாப்பு எப்போ கொடுக்க போறீங்க? பெண்களுக்கான காட்சி, பெண்களுக்கு உரிமைக்கான கொடுக்க வேண்டிய ஒரு ஆட்சி நாங்க எங்களுக்கு இருக்கு அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது தொடர்ந்து 2021 2025 கடைசியில் இருக்கோம். இந்த 4.5 வருடத்துல 65% பெண்களுக்கு மீதான ஒரு கொடுமைகள் அதிகமாயிருக்கு. ஸோ 65% ரைஸ் நீங்க சொல்லும்போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்கு? எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது, கோயம்புத்தூர் இருக்கட்டும், பொள்ளாச்சி இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கட்டும், இல்லை பல இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது முக்கியமான காரணம் போதைப் பொருட்கள் அல்லது டாஸ்மாக். இதுதான் அந்த போதைக்கு அடிமையானவங்க தான் மேக்சிமம் இது பண்றாங்க. டாஸ்மாக்ல உங்களுக்கு லாபம் வருது, அதனாலதான் அந்த டாஸ்மாக் நீங்க 10 மணிக்கு மேலே பில் இல்லாம நீங்க கடையில விற்கிறீங்க. அதுவும் ஒண்ணு இருக்கு. அப்படி இருக்கும்போது போதைப் பொருட்கள் கடத்தப்படும் போது இங்கே வரும்போது அதுக்கு உங்க கட்சியிலிருந்து உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் அதுக்கு காரணம்னா தெரிய வந்தது. அந்த விஷயம் அப்படியே மறைச்சிட்டீங்க. அதுக்கு என்ன ஆனது எது ஆனதுன்னு ஒன்றும் தெரியும். மறுபடியும் நீங்க வரும் தேர்தலுக்கு பெண்களுக்கு நாங்க எல்லாமே நடவடிக்கை எடுப்போம், பெண்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுப்போம்னா வாய் கூசாமே பேசிட்டு இருக்காங்கன்னா அதுதான் எனக்கு ஆச்சரியம். எஸ்ஐஆர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழக அரசு மட்டும் இல்ல, எல்லாமே தொடர்ந்து எதிர்த்துட்டு வராங்க. எஸ்ஐஆர் பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஆளுங்கட்சி உட்பட எல்லாருமே கட்சி தொழிலாளர்கள் உட்பட எதிர்க்கிறாங்க. இதன் மூலமா சிறுபான்மையினரோட வாக்கு இவங்க பறிக்க பாக்குறாங்க. எனக்கு புரியல. தமிழகம் மட்டும்தான் விதிவிலக்கா? இந்தியா முழுவதும் எஸ்ஐஆர் வருது, இந்தியா முழுவதும் நீட் இருக்கு, இந்தியா முழுவதும் ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரின்னு ஒண்ணு இருக்கு, ஒன் நேஷன் ஒன் ஓட்டுன்னு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு இவங்க மட்டும் தமிழகத்தில் இருக்கிறவங்க மட்டும் அதுக்கு பயப்படுறாங்க? நீட் கொண்டு வந்தது பாஜக இல்ல, காங்கிரஸ் காலத்துல இருந்து நீட் இருந்தது. அப்ப நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, இப்போ நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்க. அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ இல்ல, காங்கிரஸ் காலத்துல இருந்து இருக்கு. கலைஞர் அவர்களுடைய காலத்துல இது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருந்தது. இப்போ மட்டும் நீங்க ஏன் பயப்படுறீங்க? எஸ்ஐஆர் வரும்போது நீங்க ஒவ்வொரு ஓட்டுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க, அதுக்காக தான் நீங்க பயப்படுறீங்க. இதே பீகார்ல ஒரு மிக சிறந்த தலைவர் ராகுல் காந்தி, இல்லைன்னா ராகுல் காந்தி மிக சிறந்த தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றீங்க. ஆனா இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல இருந்து வந்தாக்கா அவங்க பிடிக்காக தான் பிடிவாளர் தான் சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எது சாதகமா இருக்கோ அப்ப நல்லா இருக்கு. எப்போ நாட்டுக்கு சாதகமா இருக்கும், நம்ம மக்களுக்கு சாதகமா இருக்கும், அது மட்டும் எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்கன்னா நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா, இல்ல எனக்கு அந்த நாற்காலி தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன், எனக்கு காசு சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன், முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. சமீபத்துல மகாபலிபுரத்துல நடந்த விஜயோட தேர்தல் கூட்டத்துல தமிழக அரசை விமர்சித்திருந்தாரு. என்னங்க தமிழக அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. உச்ச நீதிமன்றம் இவர்களை தலையிலேயே குத்தி அனுப்பி சொல்லியிருக்காரு. அவரோட இல்ல, யாராவது தவறாக பேசினாக்கா அதுக்கு நீதி ரீதியாக உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. தட்ஸ் லா அண்ட் ஆர்டர். நாங்க லா அண்ட் ஆர்டர் மாத்தி பேசுங்க, லா அண்ட் ஆர்டர் தாண்டி பேசுங்கன்னு யாருமே சொல்லுங்க. நம்ம நாட்டுல சட்டம்னா வந்துட்டாக்கா அது முதலமைச்சர் இருக்கட்டும், துணை முதலமைச்சர் இருக்கட்டும், ஒரு சராசரி மனுஷங்களே இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒண்ணுதான். எல்லாருக்கும் யாருக்கும் அந்த விதிவிலக்கு கிடையாது. உங்களுக்கு வேற சட்டம், எங்களுக்கு வேற சட்டம். அந்த தாவேகாவுடைய சொந்தர்கள் அனைவரும் தற்போது அப்படின்னு இப்ப புது வீடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதையும் தற்போது போனவங்க எல்லாருமே ஒரு காலத்துல பிஜேபி, அதிமுக, திமுக எல்லாருக்கும் ஓட்டு போடுவாருதான். புதிதா ஒரு வந்த பிறகு அவரை ஃபாலோ பண்றவங்க தற்போது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது இல்ல. நான் அதுக்கு பதிவு தேவிகாக்கு நான் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. எல்லாமே அவங்களை பத்தி கேள்வி வந்தா பதில் கொடுக்கறதுக்கு இதுக்கு விஜய் அவர்கள் தான் பதில் கொடுக்கணும். தவறாக பேசியிருந்தாருன்னா விஜய் அவர்கள் தான் தன்னுடைய கட்சியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி தவறாக பேசக்கூடாது. நான் ஏன் சொல்றேன்னா, நான் அரசியலுக்கு வரும்போது எனக்கு என்னுடைய முதல் ஆசிரியர்னா நான் கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவேன். அவர் கூப்பிட்டு எனக்கு முதல் கொடுத்த லெசன் இதுதான். யாரை மரியாதை இல்லாம பேசக்கூடாது,
நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். அதனால இன்னைக்கு திமுக இருந்து இவ்வளவு அசிங்கமா பேசும்போது இது கலைஞர் உருவாக்கப்பட்ட கட்சியா, எனக்கு அந்த கேள்விதான் வருது மனசுல. திமுக தேர்தல் அதிகாரிகள் வந்து இந்த எஸ்ஐஆர் படிவங்களை கொடுக்க சொல்ல ஒரு படிவம் தான் தராங்க, ஒரு படிவம் வந்து அவங்களே கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறாங்க. ரெண்டாவது 2002 அந்த தேர்தல் நேரத்தில் அந்த கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி அந்த இதெல்லாம் இருக்குது, அதை வந்து எடுத்துட்டு வர மாட்டேங்கிறாங்க. கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தல் இது மட்டுமே கொண்டு வராது. இல்ல இது ஃபுல்லா நீங்க வந்து ஸ்டடி பண்ணி தான் பார்க்கணும். இப்போ தேர்தலுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னா, இப்போ எங்க வீட்டுல வந்து 6 பேர் இருக்காங்க வாக்களிக்கிறதுக்கு. நானும் என் கணவர் 2 பசங்க, என் அத்தை, என் அம்மா, எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்னும் வரல. ஏன்னா என் வீட்லயும் என் அம்மாவுக்கும் என் அத்தைக்கும் இன்னும் வரல. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அப்புறம் வரும். ஒருவேளை அந்த கன்ஃபியூஷன்ல இருந்திருக்கலாம். ஆனா இதே வந்து பிஹாரிஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு இமிகிரன்ஸ்க்கு வந்து வாக்குறுதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இங்கதான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஓட் வேணும்னா அப்போ இருக்கிற எல்லா இடத்துல எல்லாரும் உங்களுக்கு வாக்களிக்கணும். அப்போ மட்டும் உங்களுக்கு ஓகே. எப்போ வந்து கணக்கெடுத்துட்டு சராசரி மனுஷங்களை வந்து ப்ராப்பரா ஒரு ரிசர்ச் பண்ணி இப்படிதான் இருக்கணும். சார் வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்தது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ பிரதமர் முடிவு பண்ணாரு, பாஜக முடிவு பண்ணாங்க, அதுக்காக கொண்டு வந்துட்டோம். அதுக்கு ஆராய்ச்சி நடந்திருக்கு, சட்ட ரீதியாக ஆராய்ச்சி நடந்திருக்கு, சட்ட ரீதியாக அது ஓகே பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனை ஓகே பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருக்கோம். என்னங்க நீங்க எத்தனை பேர் 2022 இருந்து இப்போ எத்தனை பேர் வாக்குறுதி அது வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க? மாறுதில்ல வருஷம். இப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க, சில பேர் இருக்க மாட்டாங்க. அப்போ மைனரா இருந்திருப்பாங்க, இப்போ மேஜர் ஆயிருப்பாங்க. வாக்களிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அப்போ நம்ம கூட இருந்திருப்பாங்க, இப்போ வந்து தவறி போயிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து 22,022 இருந்தது இப்போ கொண்டு வரலாம்னா அது முடியாது, மாறணும். அதுக்காக தான் எஸ்ஐஆர் இருக்கு. எப்பவுமே வந்து ஒரு தவறான முறையில யாருமே வாக்களிக்க கூடாது. டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அதுக்காக தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.